والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن ينصركم الله فلا غالب لكم وإن يخذلكم فمن ذا الذي ينصركم من بعده. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: وكونوا عباد الله إخوانا. وقال أيضا صلى الله عليه وسلم: أحب البلاد إلى الله مساجدها وأبغضها إلى الله أسواقها. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு புனிதமான நாளில், ஒரு புனிதமான நேரத்தில், ஒரு புனிதமான இடத்தில் ஒன்று கூடியிருக்கிற நல்ல பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். நாளை மறுமையில் மேலான சுவனமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிமார்களோடு, வலிமார்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு ஒன்று சேர்ந்திருக்கிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள்வானா. அருமையான பெருமக்களே, இன்றைய தினம் டிசம்பர் 6. இந்த தேசத்தினுடைய மனசாட்சி, இந்த தேசத்தின் பெருமை, இந்த தேசத்தின் கண்ணியம், இந்த தேசத்தினுடைய மனிதாபிமானம், இந்த தேசத்தினுடைய மதச்சார்பின்மை, இந்த தேசத்தினுடைய வேற்றுமையில் ஒற்றுமை, இந்த தேசத்தின் சகிப்புத்தன்மை, இதுவெல்லாம் ஒரு சேர ஒரே நேரத்தில் தகர்த்தெறியப்பட்ட ஒரு நாள். உங்களுக்கும் எனக்கும் வேண்டுமானால் அது ஒரு பள்ளிவாசல் இடிப்பு தினமாக தெரியலாம், நமக்கு வேண்டுமானால் ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது என்று தெரியலாம். ஆனால் இந்த தேசத்தினுடைய மனசாட்சி குத்தி கிழித்தெடுக்கப்பட்ட நாள் என்பது மாத்திரமல்ல, அது கடித்து துப்பப்பட்ட நாளும் இன்றைய நாள். எனவேதான் எல்லா தரப்பினரும், முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, நடுநிலை சிந்தனையாளர்கள், நடுநிலையாளர்கள் அல்லது ஒரு தரப்பு சிந்தனை கொண்டவர்கள் எல்லாருமே கூட மிக வன்மையாக கண்டித்திருக்கிற, இன்னும் சொன்னால் இடித்தவர்களின் சிந்தனை கொண்ட சில சிந்தனைவாதிகள் கூட அதை கடுமையாக கண்டித்திருக்கிற சாடி இருந்த சம்பவம் நடந்த நாள் இந்த டிசம்பர் 6. சத்திய இஸ்லாத்தில் அது எதிர்கொண்டிருக்கிற சவால்கள், அது சந்தித்த பிரச்சனைகள், சத்திய இஸ்லாத்திற்கு எதிராக பின்னப்பட்ட சதிவலைகள், சத்திய இஸ்லாத்தை கூண்டோடு அழிக்க வேண்டும் என்று, வேரோடு வேரடி மண்ணோடு எடுத்து துடைத்து எரிந்துவிட வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டப்பட்ட எத்தனையோ திட்டங்கள். ஆனால் அதுவெல்லாம் இருக்கும் இடமெல்லாம் தெரியாமல் போய் அதை யாரெல்லாம் எதிர்த்து வந்தார்களோ, அதற்கு எதிராக யாரெல்லாம் சதி செய்தார்களோ, அதற்கு எதிராக யாரெல்லாம் திட்டம் தீட்டினார்களோ, அதை இருந்த இடம் தெரியாமல் போனார்கள் என்பது வரலாற்று குறிப்பு மாத்திரமல்ல சொருக்களே, இன்றளவும் அது நடந்து கொண்டிருக்கிற ஒரு சர்வசாதாரணமான நிகழ்வு. நாம இருப்போமானால் அன்றைய அந்த நிகழ்வுகள் இன்றும் நடக்கும். நான் ஒரே ஒரு செய்தி வரலாற்று குறிப்பை உங்களுடைய செய்திக்காக முன்வைக்கிறேன். சத்திய இஸ்லாத்தை யாரெல்லாம் விரோதித்துக் கொண்டார்களோ, யாரெல்லாம் சத்திய இஸ்லாத்திற்கு எதிராக திட்டம் தீட்டினார்களோ, யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராகவும் அருள்முறை குர்ஆனுக்கு எதிராகவும் படை திரட்டினார்களோ, அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போனார்கள் என்பதற்கு அருள்முறை குர்ஆன் சொல்லக்கூடிய எத்தனையோ வரலாற்று சம்பவங்கள்.
வள்ளல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த எத்தனையோ வரலாற்று நிகழ்வுகள், அதை நாம் படித்து பார்த்தால் தான் நமக்கு தெரியும். அந்த ஈமானிய வலு இருந்த காரணத்தினால எதிர்த்தவன் அந்த இடத்திலேயே செத்து போனான். நம்மகிட்ட அது இல்லை, அதான் சிக்கல். நம்மிடத்துல அது இல்லை. ஈமானிய வலு நம்மிடத்துல இல்லை, ஈமானிய பலம் நம்மிடத்துல இல்லை, ஈமானிய சிந்தனை நம்மிடத்துல இல்லை. சுயநல மிக்கவர்களால் இந்த சமுதாயம் சூழப்பட்டு போன காரணத்தினால இன்று சமுதாயம் சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு வரலாற்று குறிப்பு, இமாம் பைஹக்கி அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஹதீஸை கொண்டு வந்து சேர்த்த மிகப்பெரிய மனிதர்களில் இமாம் பைஹக்கி அவர்கள் ஒரு தனி சிறப்பு உண்டு. இமாம் பைஹக்கி தலாயிலுன் நுபுவா என்று ஒரு கிரந்தம் எழுதியிருக்கிறார்கள், ஷுஅபுல் ஈமான் என்று ஒரு கிரந்தம் எழுதியிருக்கிறார்கள், அத்-தஅவாத்துல் கபீர் என்று ஒரு கிரந்தம் எழுதியிருக்கிறார்கள். இதுவெல்லாம் ஹதீஸ் கிரந்தங்கள். இமாம் பைஹக்கி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களில் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஹதீஸ் கிரந்தம் தலாயிலுன் நுபுவா. நுபுவத்தின் அடையாளங்கள் என்று அதற்கு பொருள், நுபுவத்தின் ஆதாரங்கள் என்று பொருள். அந்த தலாயிலுன் நுபுவாவில் ஒரு செய்தியை இமாம் பைஹக்கி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கம் போல் குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம், சூழ்நிலை அமைகிற போதெல்லாம் குர்ஆன் ஓதுகிற பழக்கம் நபி அவர்களுக்கு உண்டு. ஒரு நாள் மக்காவிலே மஸ்ஜிதுல் ஹராமிலே காபத்துல்லாஹ்வின் வளாகத்தில் அமர்ந்து பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்னஜ்மி இதா ஹவா மா தல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா வமா யன்சிகானில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹா சூரத்து நஜ்ம் இருக்கிறதே, ஒரு அற்புதமான வசனம். அதை ஓதிக்கொண்டிருக்கிறார். அதை ஓதிக்கொண்டிருக்கிற போது அதில் ஒரு வசனம் வருகிறது, அபராயித்தும் லாத்தவல் உஸ்ஸா வ மனாத்த சாலிசத்தல் ஊஹ்ரா என்று தொடங்குகிற வசனம் இருக்கிறது. அவர்கள் அன்றைய கடவுள்களாக வணங்கி வந்த லாத்தையும் உஸ்ஸாவையும் மனாத்தையும் இதையெல்லாம் விமர்சிக்கிற வசனம் அது. அதை அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிற போது அபூ லஹபின் மகன் உத்தைபா அந்த பக்கமாக வருகிறார். அப்பொழுது ஹரமுடைய எல்லைக்குள் இறை மறுப்பாளர்கள் வரக்கூடாது என்று தடை கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் ஹஜ்ஜை பற்றி பேசுகிற போது, ஹிஜ்ரி 9வது ஆண்டுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்று 9 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் முஷ்ரிக்குகள் ஹரமுடைய எல்லைக்குள் பிரவேசிக்க கூடாது என்ற தடை வந்தது. இன்னமல் முஷ்ரிக்கூன நஜஸும் வலா யக்ரபுல் மஸ்ஜிதல் ஹராம பஅத ஆமிஹிம் ஹாதா என்ற வசனம் ஹிஜ்ரி 9ல் இறங்கியது. அந்த வசனம் இறங்குவதற்கு முன்னால் முஷ்ரிக்குகளும் கூட ஹரமுடைய எல்லைக்கு வருவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். அபூ லஹபின் மகன் உத்தைபா நபி அவர்கள் அந்த வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கிற போது, சூரத்து நஜ்மை ஓதிக்கொண்டிருக்கிற போது அபூ லஹபின் மகன் உத்தைபா அந்த வழியாக வருகிறார். வழியாக வந்தவன் அவன் சொன்னான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஆத்திரத்தோடு சொன்னான், கோபத்தோடு சொன்னான், நீ ஓதக்கூடிய இந்த வசனத்தை நான் அடியோடு மறுக்கிறேன், நீ ஓதக்கூடிய இந்த வசனத்தை நான் அடியோடு மறுக்கிறேன், வெறுக்கிறேன், ஆத்திரப்படுகிறேன். காரணம், நான் வணங்கும் தெய்வங்களை நீ ஓதிய வசனங்கள் விமர்சிக்கிறது, எனவே நான் கோபப்படுகிறேன் என்று ஆத்திரத்தோடு கோபத்தோடு பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசை மாறி பொழிந்து விட்டு அந்த இடத்தை கடக்கிறார். கடக்கிற போது பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், பிரச்சனைகள் வருகிற போது அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். அந்த பழக்கத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தொடர்ச்சியாக கொண்டு வாருங்கள். எதுவாக இருந்தாலும், எந்த பிரச்சனை வரட்டும், குடும்பத்திலோ சண்டை, குடும்பத்திலோ தெருவிலோ ஊரிலோ வியாபாரத்திலோ விவசாயத்திலோ பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உடனடியாக நாம் அணுக வேண்டிய இடம் அல்லாஹ்வின் சன்னிதானம். உடனடியாக கையேந்த. அவன் சொல்லி போய்விட்ட வார்த்தைகள் நபி அவர்களை காயப்படுத்தியது. நான் சொன்ன கருத்து அல்ல அது, என் சுய கருத்தை நான் சொல்லவில்லை. என்னை படைத்து எனக்கு குர்ஆனை தந்த ரப்பு சொன்னான், அவன் சொன்னதை நான் ஓதி காட்டுகிறேன். அதை ஓதுகிற போது எனக்கு பிடிக்கவில்லை என்று இவன் சொல்கிறான் என்று பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆத்திரப்படுகிறார். ஆத்திரப்பட்டு எப்பொழுதுமே தனது ஆத்திரத்தை எதிரியின் மீது பிரயோகித்து பழக்கமில்லாத பெருமான்,
நல்ல விளைஞ்சிடணும். தன்னுடைய கோபத்தை, எதிரியின் மீது தனக்கு இருக்கும் கோபத்தை, எதிரியின் மீது தனக்கு கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை ஒரு பலசாலியாக இருந்தும் கூட மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், சுவனவாதிகளின் 40 நபர்களுடைய சக்தியை பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார், உடலின் வலுவை. புகாரில் இருக்கிறது. 40 நபர்கள் சொர்க்கவாதிகள், 40 சொர்க்கவாதிகளுடைய உடல் வலிமையை அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுத்திருந்தார். சொர்க்கவாசியுடைய உடல் வலிமை என்ன தெரியுமா? உலகத்தில் 40 நபர்களுடைய உடல் வலிமை, சுவனத்தில் ஒருவருடைய உடல் வலிமை. அப்ப கணக்கு போட்டு பாருங்க. 1600 நபர்களுடைய உடல் வலிமையை, நான் அங்கு 16, 1400 நபர்களுடைய வலிமையை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருந்தார்கள். 40 நபருடைய பலம். இப்படி ஒரு பலசாலி கோபப்பட்ட உடனே தன் எதிரியின் மீது தன் கோபத்தை பிரயோகிப்பதே பெருமானின் வழக்கம் அல்ல. உடனே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கிறார்கள், இறைவா, நான் ஓதிய வசனம் நீ சொல்லி தந்தது, நீ சொன்ன வசனத்தை நான் ஓதினேன் என்ற காரணத்தினால் என்னை அவன் விமர்சித்து விட்டு போகிறான், திட்டு விட்டு போகிறான், என் மீது கோபப்பட்டு விட்டு போகிறான். இறைவா, நீ படைத்திருக்கிற கொடிய விலங்குகளில் ஒரு விலங்கை இவன் மீது சாட்டிவிடு என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். வேற ஒண்ணும்லாம் சொல்லல, அவனை அழிச்சிட்டு மீச்சிரு ஒன்றும் சொல்லல. எட்டி அடிச்சா நபி அவர்கள் அடிச்சிருக்கலாம், இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலால் இட்ட ஆணைகளை சிரசால் செய்து முடித்த தோழர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார். நபி அவர்களுடைய சுட்டு விரலின் அசைவுக்கு உலகத்தை சுருட்டி கொண்டு வந்த தோழர்களை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்கள். நபி அவர்கள் கண்ணசைத்தால் போதும் வானம் வில்லாக மாறும். நபி அவர்கள் கண்ணசைத்தால் போதும் மண்ணு கயிறாக தெரியும். நபியுடைய உத்தரவு எதுவாக இருந்தாலும் உடனடியாக செய்து முடிக்கிற தோழர்கள் இருந்தார்கள். அவனை ஒரு வழி பண்ணுங்கள் என்ற ஒரு வார்த்தை இல்லை, ஒரு சாடை நபியவர்கள் காட்டி இருந்தால் போதும். ஆனால் ஒன்றும் செய்யலை. அவர்கள் சொன்னார்கள், நீ படைத்திருக்கிற கொடிய விலங்குகளில் ஒரு விலங்கை இவன் மீது சாட்டிவிட. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ இருக்கிறதே பெருமக்களே, நம்முடைய துஆக்கள் அது ஏற்கப்படலாம், படாமல் போகலாம். ஆனால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ அந்த நேரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்பொழுது அது ஏற்கப்பட்டது. ஷாமுக்கு வியாபாரத்திற்காக உத்தைபா செல்கிறான். எந்த உத்தைபா? சூரத்து நஜ்மை நபி அவர்கள் ஓதி காட்டிய போது இதை நான் கடுமையாக எதிர்க்கிறேன், இதிலே உடன்பாடு இல்லை, நான் கோபப்படுகிறேன், ஆத்திரப்படுகிறேன் என்று எந்த உத்தைபா? அபூலஹபின் மகன் அவன். அந்த உத்தைபா அவன் வியாபாரம் நிமித்தமாக ஷாமுக்கு செல்கிறான். மக்காவிலிருந்து ஷாமுக்கு போன போது இரவு வருகிறது. வியாபார பொருள்களை எல்லாம் ஒரு இடத்துல குவித்து வைத்து விட்டு தன் வியாபார தோழர்களோடு அவன் படுத்திருக்கிறான். ஒரு சிங்கம் ஒன்று அவனை சுற்றி சுற்றி வருகிறது. நான் கதை சொல்லலை, தலாயிலுன் நுபுவாவில் இமாம் பைஹகி அவர்கள் பதிவு செய்திருக்கிற ஒரு ஆதாரபூர்வமான செய்தி. இது நம்முடைய உள்ளத்தில் இருக்குமானால் இந்த டிசம்பர் 6க்கும் நான் சொல்லும் செய்திக்கும் என்ன தொடர்பு என்பதை புரிந்து கொள்ள முடியும். வியாபாரத்திற்கு செல்கிறான். இரவு வருகிறது. வியாபார பொருளை ஒரு வழியிடத்தில் குவித்து வைத்து விட்டு வியாபார தோழர்களோடு அவன் படுத்திருக்கிறான். ஒரு சிங்கம் சுற்றி சுற்றி வருகிறார். இப்பவே சிங்கம் புலி எல்லாம் ஊருக்குள்ள வர்றது அதிசயமான விஷயம் இல்லையே. இப்பவே நமக்கெல்லாம் தெரியும், ஊடகங்களிலே வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் யானையின் அட்டகாசம், புலியின் அட்டகாசம், சிங்கத்தின் அட்டகாசம் என்றெல்லாம் செய்திகள் வருகிறது. அப்ப வெறும் காடு ஊரு பூரா, வெறும் காடு எல்லா ஊரும். இப்பவே எப்படி இருக்குன்னா அப்ப எப்படி ஒரு காடா இருந்திருக்கணும். அந்த காட்டு பகுதியாக இல்லை என்றாலும் கூட அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். ஒரு சிங்கம் சுற்றி சுற்றி வருகிறது. உத்தைபாவுக்கு உதறல் எடுக்கிறார். ஏனால் நமக்கு ரசூல்லா சொன்னதுல நம்பிக்கை இருக்க இல்லையோ, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதாங்க சிக்கல. நபி அவர்கள் சொன்ன விஷயங்களில் நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லையோ, நபி அவர்கள் சொன்ன துஆக்களில் நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லையோ, ஆனால் அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டால் சத்தியமாக நடக்கும். சிங்கத்தை பார்த்து விட்டு உதறல் எடுத்த உத்தைபா தோழர்களிடத்திலே சொல்கிறார், நீங்கள் எல்லாம் என்னை சுற்றி படுத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஊருக்குள்ள புலி வந்த உடனே ஒருத்தன் சொன்னானா, ஊருக்குள்ள புலி வருது, நான் கீழே படுத்துக்கிறேன், எல்லாரும் என் மேல படுத்துக்கிறேங்க.
சுயநலக்காரனுக்காக சொல்ற ஒரு அடையாளம். ஊருக்குள்ள புலி வருது, எல்லாரும் உள்ள நான் கீழே படுத்துக்கிறேன், என் மேல எல்லாரும் படுத்துக்கிறேங்க, புலி யாரை கடிக்கும் அப்படின்னு ஒரு சுயநலக்காரன் சொன்னானா. மதுக்கூர்ல நடந்த சம்பவம் இல்ல, வெளியூர்ல நடந்தது. அது மாதிரி இவன் சொன்னான், நான் நடுவிலே படுத்துக் கொள்கிறேன், எல்லோரும் என்னை சுற்றி படுத்துக் கொள்ளுங்கள். உத்தைபா நடுவிலே படுத்திருக்கிறார், சுற்றி அவனுடைய வியாபார தோழர்கள் படுத்திருக்கிறார். எல்லோரும் அயர்ந்து தூங்கிய நேரம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புனித நாவிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை அந்த நேரத்தில் செயல் வடிவம் பெற்றது. சகோதரர்களே, இத்தனை கூட்டத்திற்கு மத்தியிலும் படுத்திருந்த அந்த உத்தைபாவை யாருக்கும் தெரியாமல், யாருக்கும் அறியாமல், யாரும் நினைத்து கூட உணர்ந்து கூட பார்க்காமல் இப்பொழுதெல்லாம் அசந்து தூங்கினாலே வீட்டில் இருக்கும் எல்லாவற்றையும் அள்ளிக்கொண்டு போய்விடுகிறார்களே. இப்ப தூங்க வேண்டிய அவசியம்னா இல்லை, நம்ம ஒரு இடத்துல இருந்தா பக்கத்து ரூம்ல கூட பூட்டிட்டு அவன் அள்ளிட்டு போயிடுறான். அதான் நடக்குது தமிழ்நாட்டில் இல்ல, மற்ற நாடுகள்ல இன்று சர்வ சாதாரணம். அது கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? இவன் படுத்திருக்கிறான், சுற்றிலும் தோழர்கள் காவலுக்கு படுத்திருக்கிறார்கள். எல்லோரும் கண்ண இருந்த நேரம் அவன் அந்த சிங்கத்தால் குதிரை கடித்து குதிரப்படுகிறான், செத்து போனான். சாகுகிற போது சொன்னான், முஹம்மத் எனக்கு எதிரான ஒரு பிரார்த்தனை முன்வைத்தார், அந்த பிரார்த்தனை இன்று நடந்து விட்டது. அத்தோடு அவனுடைய உயிரும் பிரிந்தது. அருமையான பெருமக்களே, நம்மிலே ஒவ்வொருவரும் நெஞ்சிலே கை வைத்து பார்ப்போம். அருள்மறை குர்ஆனுக்கும் பள்ளிவாசலுக்கும் வித்தியாசம் இல்லை. அருள்மறை குர்ஆன் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், பள்ளிவாசலும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். பள்ளிவாசலுக்கும் குர்ஆனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவைகளை அதற்குடைய கண்ணியத்தை கிழிக்கப்படுகிற போது, அந்த கண்ணியம் சிதைக்கப்படுகிற போது, அந்த கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படுத்தப்படுகிற போது அதை ஏற்றுக்கொண்டு ஏமாளிகளாக நாம் இருந்தால் ஒரே ஒரு டீக்கு அனுமதி கொடுத்தா ஊரே உட்கார்ந்து சாப்பிட்டு போயிடுவார். இது ஏதோ நகைச்சுவைக்காக நடந்ததா நாம் நினைக்க கூடாது பெருமக்களே. யதார்த்தம் அதுதான். ஏதோ ஒன்று என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் 3000 பள்ளிவாசல்களை குறிவைத்திருக்கிறார். ஒரு பள்ளிவாசல் 2 பள்ளிவாசல் இல்லை. மதுராவில், காசியில் 3000 பள்ளிவாசல்கள். அதை பட்டியலிட்டால் நேரம் போதாது. 3000 பள்ளிவாசல்கள் எங்களிடத்திலிருந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்று 3000 பள்ளிவாசல்களை அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள். பெருமக்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருள்மறை குர்ஆனை அல்லாஹ் தந்தது என்பதை ஓதி காட்டிய போது ஆத்திரப்பட்ட உத்தைபாவை அவனை ஏதாவது ஒன்று செய் என்று மட்டும்தான் சொன்னார்கள். அது நடந்து போனது. ஆனாலும் அந்த இறைவன் இருக்கிறான், அந்த துஆ இருக்கிறது, அந்த நாவு இருக்கிறது, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த வழிமுறையும் இருக்கிறது. ஆனாலும் நடக்கவில்லை. காரணம் நாம இல்லை. அதை தவிர வேறு காரணம் இருக்க முடியாது. அருமையான பெருமக்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிற அந்த நடைமுறைகள் பள்ளிவாசல்களை காப்பதற்கும், பள்ளிவாசலுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுப்பதற்கும், பள்ளிவாசல்களுக்கான சரியான அங்கீகாரத்தை தருவதற்குமான எந்த சூழ்நிலையும் இந்த சமுதாயம் அது தூங்கி வழிந்த போது கடைசியில யாரோ ஒருவன் வந்து இடித்து விட்டு போனார். அது என்னமோ தெரியல, டிசம்பர் வந்துச்சுன்னா இவங்களுக்கு ஒரு மாதிரியான நோய் ஒன்று வரும். நீங்கள் வரலாற்றை பார்த்தால் தெரியும். டிசம்பர் இசைக்கு பெயர் போன ஒரு மாதம். ஆங்காங்கே கர்நாடக இசைக்கள், கர்நாடக இசை சபாக்கள், நம்முடைய சகோதர சமுதாயத்தவர்களான இந்துக்கள் அதை ஒரு விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு மட்டும் சில பிரச்சனைகள் வரும். நீங்கள் வரலாற்றின் பக்கங்களை புரட்டினால் தெரியும். 1800 சில்லறையில் கட்டப்பட்ட, 1800 சொச்சத்தில் கட்டப்பட்டது பாபரி பள்ளிவாசல். 1915 பிரச்சனை உருவாக ஆரம்பிக்கிறது. மன்னிக்கவும், 1889 பிரச்சனை ஆரம்பிக்கிறது. பள்ளிவாசல் கட்டப்பட்டு சரியாக 30 ஆண்டுகளுக்கு பின்னாலே. அதற்கு பின்னால் பல்வேறு இடையூறுகளும் பல்வேறு சூழ்ச்சிகளும் நடத்தப்படுகிறது. ஆனால் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. 1949 ஆண்டே சுதந்திரம் பெற்று சரியாக 2 ஆண்டுகளில் டிசம்பர் 22ஆம் தேதி எப்படி 1992 டிசம்பர் 6 இந்தியாவின் இருட்டு நாளாக விடுந்ததோ அதுபோல் இன்னொரு இருட்டு நாளாக அதற்கு முன்னால் ஒரு முந்தைய இருட்டு தினமாக விடுந்ததுதான் 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி. அன்றுதான்
ராமர் பிறந்த இடத்தில் அவதரித்தார் என்ற ஒரு பொம்மையை கொண்டு போய் வைத்து அவர் பிறந்த இடத்திலேயே அவர் அவதரித்து விட்டார் என்று அந்த சிலையை கொண்டு போய் வைத்தது 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி. இதை இன்னொரு விசேஷம், அன்று ஞாயிற்றுக்கிழமை. 1992ஆம் ஆண்டு இதே டிசம்பர் மாதம், இதே டிசம்பர் 6ஆம் தேதி, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் பள்ளிவாசல் இடிக்கப்படுகிறது. இவர்கள் நேற்றோ அந்த நேரத்திலோ அவர்கள் சொன்னார்கள், எதிர்பாராத நடந்த சம்பவம், எப்படி நடக்கவில்லை நாங்கள், அப்படி நினைக்கவில்லை நாங்கள் என்று சற்றேறக்குறைய அவர்கள் 50 ஆண்டு காலங்கள் திட்டம் தீட்டி அவர்கள் அதை இடித்து தகர்த்து தள்ளினார்களே. அருமையான சகோதர பெருமக்களே, நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய உணர்வில், நம்முடைய ஒவ்வொரு சிந்தனையிலும் நமக்கு பள்ளிவாசல்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு வாருங்கள். உங்களுக்கு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு வாருங்கள். உங்களை பள்ளிவாசலோடு இணைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் பள்ளிவாசலோடு தொடர்பில் எழுங்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களே, பள்ளிவாசலோடு தொடர்புடையவனுக்கு 7 சாராருக்கு அல்லாஹ் சூன நிலையில் சூனத்தை கொடுக்கிறான். அதிலே ஒருவன் பள்ளிவாசலோடு தொடர்புள்ளவன். ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், இன்னொருவன் அவன் பள்ளிவாசலோடு தொடர்புடையவனாக இருப்பான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்களே. அந்த உணர்வு நமக்கு இல்லாமல் போனது. நம்ம பொறுத்தவரையிலும் பள்ளிவாசல் என்ன தெரியுமா? பிரச்சனையா, உடனே எல்லாரும் வாங்க பள்ளிவாசல். 1க்கு போகணுமா, பள்ளிவாசலுக்கு வா. 2க்கு போகணுமா, பள்ளிவாசலுக்கு வா. பள்ளிவாசலுக்கும் நமக்கும் உள்ள உறவு அவ்வளவுதான். ஆனால் ஊனிலும் உறவிலும் உதிரத்திலும் நம்முடைய நகத்திலும் சதையிலும் உணர்விலும் நரம்பிலும் எலும்பிலும் நம்முடைய சதையிலும், இன்னும் சொன்னால் நம் உடலில் ஓடிக்கொண்டிருக்கிற இரத்த நாளங்களில் எல்லாம் பள்ளிவாசலின் உணர்வு நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிவாசல்களில் சில பாட புத்தகங்கள் இருக்கிறது. அருமையான பெருமக்களே, தகவலுக்காக சொல்லுகிறேன், நீங்கள் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை சரியாக புரிந்து கொண்டால், மறுபடியும் சொல்கிறேன், நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டால் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அவர்கள் சில பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் கூட நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெயர்களை கூட என்னால் பட்டியலிட முடியும், தேவையில்லை. அதிலே பள்ளிக்கூடத்திலே பாடத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிற ஒரு புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு கேள்வி, பாபரி மஸ்ஜித் ஏன் பள்ளிவாசல் இல்லை? பாபரி மஸ்ஜித் ஏன் பள்ளிவாசல் இல்லை? கேள்வி. பள்ளி பாட புத்தகத்திலே வரக்கூடிய செய்தி. ஏன் பாபரி மஸ்ஜித் பள்ளிவாசல் இல்லை? பதில், அந்த புத்தகத்தில் பதில், அங்கே தொழுகை நடக்கவில்லை, இன்று வரை தொழுகை நடக்கவில்லை, அதனால் அது பள்ளிவாசல் இல்லை. எப்பொழுது 1949 டிசம்பர் 22ஆம் தேதி சிலையை கொண்டு போய் வைக்கும் வரையிலும் தொழுகை நடக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 1949 டிசம்பர் 22 சிலை வைத்து கொண்டு போய் நள்ளிரவில் கொண்டு போய் வைக்கப்படுகிற போது அந்த பள்ளிவாசலின் முஅஸ்ஸின் முகமது இஸ்மாயில் அந்த பள்ளிவாசலில் இருக்கிறார். இவர்களுடைய வலுவை கண்டுவிட்டு அவர் ஓடுகிறார். அதுதான் செய்ய முடியும் அந்த இடத்துல. அதுவரையிலும் தொழுகை நடந்தது. ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தொழுகை நடக்கல, அதனால பள்ளிவாசல் இல்லை. நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம், அவர்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இதுல நமக்குள் உள்ள சண்டைகளும் சச்சரவுகளும் ஒரு கொடுமையான வேதனை, ஒரு வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? மிக கடுமையான மிகப்பெரிய வேதனையோடும் வலியோடும் வருத்தத்தோடும் ஒரு செய்தியை நான் இங்கே கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். குறிக்கோளும் கோஷமும் ஒன்றாக இருக்கிறது, ஆர்ப்பாட்ட நேரங்கள் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறது. 10 மணிக்கு ஒருவர் ஆர்ப்பாட்டம், 10:30க்கு இன்னொருத்தர் ஆர்ப்பாட்டம், 10-11 மணிக்கு இன்னொரு ஆர்ப்பாட்டம் என்று கோஷமும் குறிக்கோளும் ஒன்றென்றால் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து குரல் எழுப்ப வேண்டியதுதானே. தனிபடம் தோப்பாக முடியாது, தனிபடம் தோப்பாக முடியாது. ஒரு கை ஓசை எழுப்பாது. எல்லோருமாக சேர்ந்து குரல் கொடுத்து எல்லோருடைய குறிக்கோளும் கோஷமும் ஒன்றென்றால் ஏன் ஆளுக்கு ஒரு நேரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம்? நம்மை பொறுத்தவரை ஒரு சடங்காக மாறி போனது, வருடாந்திர சடங்காக மாறி போனது. நான் வருத்தத்தோடு ஒரு செய்தியை சொல்கிறேன். ஒரு அரசியல் தலைவர் அவரிடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, இது ஒரு வருடாந்திர சடங்காக மாற்றப்பட்டு விட்டதாக எல்லோரும் விமர்சிக்கிறார்களே, உண்மையா என்று அவரிடத்தில் கேட்கிறார். ஒரு வார இதழில் வந்த செய்தி. அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா?
வார சடங்காக, வருடாந்திர சடங்காக நாம் ஆக்கவில்லை. ஆனால் வருடாந்திர சடங்காக ஆக்கப்பட்டு விட்டதை போன்ற ஒரு தோற்றத்தை, ஒரு சூழலை இந்த சமுதாயத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, நாம் எல்லோருமாக சேர்ந்து குரல் எழுப்புகிற போதல்லவா நம்முடைய குறிக்கோளும் லட்சியமும் வெற்றி பெற முடியும். நாம் எல்லோரும் ஒரு தாயின் பிள்ளைகளாக, ஒரு கொடியின் கீழாக, ஒரே கோஷத்தோடு, ஒரே குரலோடு, ஒரே நேர்நிலையிலே, ஒரே நேர்கோட்டிலே நின்று நாம் பயணிக்கிற போதல்லவா நம்முடைய இலக்கை அடைய முடியும். ஒரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, இயக்கங்கள் நேற்று வந்தவை. நமக்கு அல்லாஹ் வைத்த பெயர் கலிமத்து தௌஹீதை ஏற்றுக்கொண்ட எல்லோருக்குமாக சேர்ந்து, நான் ஒரு ஷாஃபி மதுஹபை சார்ந்தவன், அல்லது ஒரு ஹனஃபி மதுஹபை சார்ந்தவன், ஒரு ஷாதுலியா தரீகாவை சேர்ந்தவன், ஒரு காதிரியா தரீகாவை சேர்ந்தவன், அதை சார்ந்தவன் என்று சொல்வதை நான் சத்தியமாக பெருமைப்படுபவன். நான் பெருமைப்படுகிறேன். நான் ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவன், ஷாதுலியா தரீகாவை சேர்ந்தவன் என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். அதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. நெஞ்சை நிமிர்த்தி நான் சொல்லுவேன், நான் ஒரு ஷாஃபி மதுஹபை சார்ந்தவன், ஷாதுலியா தரீகாவை சார்ந்தவன் என்று சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிந்தனையில் இருப்பீர்கள். அவரவர்களில் இருப்பதை கொண்டு குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், அல்லாஹ் சொல்லுவானே, அவர்கள் கொள்கை கண்டு சந்தோஷப்படுகிறார்கள் என்று. அது ஒன்று நீங்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள். ஆனால் கோஷம் ஒன்றாக இருக்கிற போது ஏன் நீங்களும் நானும் ஒன்றாக வர முடியவில்லை? அதுதான் எனக்கு வேதனையாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இந்த இயக்கத்தை சார்ந்தவன், அந்த இயக்கத்தை சார்ந்தவன் என்ற நிலையெல்லாம் தாண்டி லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா ஈராக்கில் இருக்கிற இப்ராஹிமுக்கும் இங்கே இருக்கிற இப்ராஹிமுக்கும் என்ன சகோதரர்களை சம்பந்தம்? நீங்களும் அவனும் ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்களா? இங்கே இருக்கிற யூசுஃபுக்கும் குவைத்தில் இருக்கிற யூசுஃபுக்கும் என்ன சம்பந்தம்? நானும் அவனும் ஒரே சமுதாயம், நானும் அவனும் ஒரு ஊரை சேர்ந்தவனா, ஒரு தாயின் பிள்ளைகளா, ஒரு இனத்தை சேர்ந்தவனா, ஒரு மொழியை சேர்ந்தவனா? இல்லையே. ஆனால் அவனுக்கும் எனக்கு மத்தியிலே ஒரு பாச பிணைப்பு இருக்கிறதே. எந்த அடிப்படையில் வந்தது? அவனுக்கும் எனக்கு மத்தியிலே ஒரு உறவு இருக்கிறதே. அவன் அடிக்கிற போது, அவனுக்கு வலிக்கிற போது நான் கண்ணீர் விடுகிறேனே. அவன் வலிக்கிறது என்று சொல்கிற போது எனக்கு வேதனையாக இருக்கிறதே. அவனுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை எனக்கு இல்லையே என்று நான் கையறு நிலையில் இருக்கிறேனே. என்ன காரணம்? லா இலாஹ இல்லல்லாஹ் உங்களையும் என்னையும் ஒன்றிணைத்து வைத்திருக்கிறது. ஏன் நம்மால் முடியவில்லை? எப்படி வரும் பாபரி மஸ்ஜித்? எப்படி வரும் பாபரி மஸ்ஜித்? பெண்ணியவாதி ஒருவன் ஒரு பெண் சொல்வதாக எழுதினான் ஒரு அற்புதமான புது கவிதை. ஒரு பெண்ணியவாதி ஒருவன் ஒரு பெண் சொல்வதாக புலம்புவதாக எழுதினான். நாங்களும், அதாவது பெண்களும், பாபரி மஸ்ஜிதும் இரண்டும் ஒன்றுதான். நாங்களும், அதாவது பெண்களும், பாபரி மஸ்ஜிதும் இரண்டும் ஒன்றுதான். காரணம், எங்களை இடிப்பார்கள், யாரும் கட்ட மாட்டார்கள். எங்களை இடிப்பார்கள், யாரும் கட்ட மாட்டார்கள். அது வெறும் கவிதைக்காக சொல்லப்பட்ட வார்த்தை மாத்திரமல்ல. அரசியல்வாதிகளுடைய சூழ்ச்சி. பாம்புக்கு தலையும் மீனுக்கும் வாளுக்குமாக காட்டிய ஒரு பக்கம் துரோகிகள், ஒரு பக்கம் விரோதிகள் என்று எல்லோருமாக சேர்ந்து இந்த தேசத்தினுடைய மனிதாபிமானத்தை, இந்த தேசத்தினுடைய மனசாட்சியை இடித்து தரைமட்டமாக்கினார்களே. உலக நாடுகள் எல்லாம் பார்த்து கேலியோடு சிரித்ததே. இப்படித்தானா, இவ்வளவுதானா உங்களின் சகிப்புத்தன்மை? ஒரு சமுதாயத்தின் வழிபாட்டு தளத்தை இடித்து நொறுக்கி விட்டீர்களே, இது எந்த வகையில் சரி என்று எல்லோரும் கைவிட்டு சிரித்தார்களே. அந்த நிலைக்கு உள்ளாக்கப்பட்டதற்கு அவர்கள் அல்ல சகோதரர்களே காரணம், நாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் குற்றச்சாட்டாக சொல்லுகிறேன், முழுக்க முழுக்க குற்றவாளிகள் நாம இருக்கிறோம். அத்தியுல்லாஹ வ ரசூலஹு வலா தனாஸு ஃபதம்ஷலு வதذهب ரீஹுக்கும். அருள்முறை குர்ஆன் அழுத்தமாக சொன்னது, அல்லாஹ்வுடைய ரசூலின் சொல்லை கேளுங்கள். உங்களுக்குள் பிறங்கிக் கொண்டு சண்டையிட்டுக் கொண்டு பிளவுகளாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். உங்களுடைய வாடையும் செல்வாக்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதையும் சரிந்து போகும் என்று குர்ஆன் சொன்னதே. அந்த குர்ஆனை ஒதுக்கி வைத்தோம், அந்த வசனத்தை ஓரங்கட்டினோம், விளைவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்று கூடுவோம், இறை இல்லங்களை காப்போம். எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா அந்த பள்ளி மாத்திரமல்ல, இங்கே கட்டப்படுகிற, ஆனால் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியான விஷயம், ஒரே ஒரு பள்ளி வாசல் இந்த உலகத்தின் ஒரு மூலையில் இடிக்கப்பட்டது. ஆனால் 1000 கோடி லட்சம் பள்ளி வாசல்கள் உலகம் முழுக்க கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற சந்தோஷ செய்தியையும் கூட நம்முடைய உள்ளத்திலே, இந்த சோகமான நேரத்திலும் கூட ஒரு மகிழ்ச்சியை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. மதவாத சக்திகள் என்று அவர்களை விமர்சித்துக் கொண்டே நமக்கு உடந்தையாக, நமக்கு துணையாக இருப்பதை போன்றிருப்பவர்கள் எல்லோருமாக சேர்ந்து
நமக்கு ஏதாவது ஒரு வகையில் சமாதி கட்டிவிட முடியுமா என்று அவர்கள் சந்தர்ப்பம் பார்க்கிறார்கள். அதற்கு இடம் கொடுக்காமல் நாம் ஒரே கருத்தில், ஒருமித்த சிந்தனையில், ஒரு கொடியின் கீழ் ஒரு தாய் பிள்ளைகளாக கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வின் அடியார்களாக, சகோதரர்களாக, முஸ்லிம்களே நீங்கள் எல்லோரும் இருங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்தார்களே, அந்த வழியை மட்டும் நாம் பேணி நடந்தால் பாபரி மஸ்ஜித் மாத்திரமல்ல பெருமக்களே, இன்னும் ஆயிரம் பள்ளிவாசல்களை காக்கும் வலுவும் வலிமையும் நமக்கு கிடைக்கும். காரணம், அல்லாஹ் சொன்ன உத்தரவாதம் அது பொய்யாக இருக்க முடியாது என்பதை இந்த நல்ல நேரத்திலே பதிவு செய்து, என்னுடைய உடல்நிலை பேசுவதற்கு இடம் தராத சூழலிலும் கூட என்னை சில நேரங்களிலே ஊமையாக இருக்கிற சில மனிதர்களை கூட சில நேரங்களில் சந்தர்ப்பங்கள் பேச வைத்துவிடும். ஊமையாக இருக்கிற சில மனிதர்களை கூட சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் சில நேரத்திலே பேச வைத்துவிடும். நான் உடல்நிலை பாதிக்கப்பட்டு என்னால் சுயமாக இயங்கக்கூட முடியாத ஒரு சூழலில் நான் பேச வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பமும் சூழலும் என்னை பேச வைத்தது. என்னுடைய உடல் நலத்திற்கு சகோதரர்களாக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று இந்த நல்ல நேரத்தில் சொல்லி, அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்தை காக்கவும், இந்த சமுதாயத்தின் கண்ணியத்தை, கௌரவத்தை, மானத்தை, மரியாதையை காக்கவும், இந்த சமுதாயத்தின் அடையாள சின்னங்களாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களையும் அருள்முறை குர்ஆனையும் அதனுடைய செய்திகளையும் சிந்தனைகளையும் காக்கவுமான நல்ல சூழலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தேசத்திலும் இந்த உலகத்திலும் உண்டாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.